வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கும் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜியோபொலிட்டிக்கல் அந்த வார் டென்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது. ஸோ 88 to 90 அது மாதிரி இருக்கிறதால இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம கண்ட்ரி நிறைய, அதனால் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ப்ளஸ் ஐடி செக்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ கடந்த 3 நாளாக வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரெஷரில் இறங்கினே இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ஒன்று வெடிச்சு கீழே போக போகுது அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருந்தோம், இல்லாட்டி இப்படி போயிருக்கணும். ஸோ இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் தருது. ஓகே, நீங்கள் பேட்டர்னை போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இங்கேருந்து பாருங்கள். ஸோ இது ஒரு லைனை போட்டிங்கன்னா இது ஒரு ரேஞ்சில் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். முன்னாடி பார்க்குறதுக்கும் சார்ட்டு இப்போ பார்க்குறதுக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப இங்கே போயிட்டு ரிவர்ஸ் அடித்து வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் அது மேலே போகும். அந்த மாதிரி பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றும் அர்ஜென்ட் பட தேவையில்ல. இங்கே வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதோ வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற அந்த நார்மல் இந்த 3 days ப்ரெஷரு ப்ளஸ் இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால தான் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் ஸ்டாக்ஸு இப்போ மார்க்கெட் இறங்கினாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெமிக்கல் செக்டர், எஃப்எம்சிஜி, இந்த ஸ்மால் ஐடி, டெலிகாம்ஸ் அந்த செக்டார்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட்டு ஆட்டோ செக்டார்ஸு, இந்த பிஎஸ்சி பேங்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிருக்குது. ஸோ ரொம்ப போனது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸு அண்ட் சிமெண்ட் செக்டரு, ப்ரைவேட் பேங்க்ஸு அண்ட் நிஃப்டி ஐடி, ஓகே, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ் அப்படி பார்த்திங்கன்னா இது மொத்தமே போயிருக்குது. ஓகேங்களா. அதிகமாக போனது பார்த்திங்கன்னா. ஸோ ஒன்லி இந்த கெமிக்கல்ஸும் எஃப்எம்சிஜியும் தான் கொஞ்சம் அண்டு ப்ளஸ் திஸ் மிட் ஸ்மால் கேப் டெலிகாம் இதுதான் கொஞ்சம் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்குது. ஓகேங்களா. இப்போ நிஃப்டி 50 பார்த்திங்கனாலும் ஸோ 89 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 பார்த்திங்கன்னா 300, பேங்க்கு 276 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்டாக யார் வந்து கெயின் ஆகிருக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எஃப்எம்சிஜியும் இது தானே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, ஓகேங்களா, இந்த பாரதி டெலிகாமு, ஸோ இவங்க ஏர்டெல்லு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி குறைஞ்சிருந்தாலும் மேலே போயிடுது. பட் நாம் என்ன பண்ணுவோம்னா லைன் போட்டு இதை செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்கணும் கீழே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்து திரும்ப இப்படி போயின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகின்னு இருந்தது. ஓகே, வாங்கிட்டு விற்றுட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டி போனால் இது இங்கே 1014க்கும் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா நம்ம நிஃப்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு இறங்குதுன்னா அப்போ இது வந்து இந்த இடத்துல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்க கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் இங்கே. ஸோ இதுதான் இந்த டாடா கன்சியூமர்ஸினுடைய இதில். அண்டு மற்ற இதில் ஏர்டெல்லு, பிஎல், ஸோ ஐடிசி அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ லூசர்ஸ்ன்னு நம்ம
நிஃப்டி 50ல் பார்த்தோம்னா நேற்று ஹிண்டல்கோ கொஞ்சம் நல்லா ஏறுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் கீழே இறங்கி வருது. ஸோ ஹிண்டல்கோ என்ன நிலவரம்? ஸோ அலுமினியம் செக்டார்ஸ் நேற்று மெட்டல் செக்டார்ஸ் ஏறுற மாதிரி ஏறி இன்றைக்கி கீழே கொஞ்சம் இறங்கி ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு திரும்ப இது வரைக்கும் வரும். எது வரைக்கும் வரோம்னா இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப போகும். ஓகே, 1020 அந்த மாதிரி வந்து போகும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள். ஓகேங்களா, மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கி தான் போகும். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி போகிறவங்க போயிட்டுருப்பாங்க. கரெக்டுங்களா, அதுக்காக. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ்னால தான் அதனுடைய எஃபெக்ட்னால தான் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ ஐடி செக்டர்ஸ் வந்து இந்த டாலர் ரேட்டு அது கம்மியாக போயிட்டுருக்குறது இல்லைங்களா, அதனால் இங்கே பேங்க் நிஃப்டியில் ஸோ பேங்க்ஸ் ஸ்டாக்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ, ஃபெட்ரல், ஓகே, அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு எல்லா பேங்க்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இறங்கி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 50ல் கூட பார்க்கலாம் எதெல்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிருக்குது. ஏன்னா நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. பட் இதெல்லாம் மெடிக்கல்ன்றதால கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் லேபு, ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து அது வந்து கீழே போனாலும் மறுபடியும் ஏறும். ஏன்னா இது வந்து முன்னாடி இவ்வளோ தூரம் 52 வீக்ஸ் ஹையே போயிருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ மறுபடியும் இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப போகிறதுக்கு உண்டான ஐடியா இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி ஒரு நாளில் பார்த்து ஓகே ஃபுல்லாக விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்ல, எதுவும் பயப்படவும் தேவையில்ல. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் ஈக்விட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்டெல்லு போயின்னு இருக்குது. ஸோ சார்டியன், நெட்வெப், ஸோ எனர்ஜி அண்ட் மினரல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இன்றைக்கி பீக்கில் போயிருக்குது. ஏன் சொல்லுங்கள், நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய அனலைஸ் பிரகாரம் நம்ம ட்ரெண்டு பார்ப்போம், ப்ளஸ் லைனை பார்ப்போம், எந்த இண்டிகேட்டரும் வாங்க மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம், இதை இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒன்று போடுவோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெண்டை இந்த லைனில் போட்டுனே வருவோம். கரெக்டுங்களா, இப்படி போட்டு வரும். ஸோ இதில் வந்து இதை கிராஸ் பண்ணி இது போயிடுச்சு மேலே, அதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணணும், இங்கே போயிருக்குது, மறுபடியும் இதை இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். இப்போ இது கிராஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே போகும்னா இங்கே போகும். ஓகே, இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஸோ 573. அதே மாதிரி அதுக்கப்புறம் மேலே இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்து பயப்பட தேவையில்ல. ஒரு சில நாள் அப்படி தான் போயிட்டுருக்கும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. ஓகே, ஸோ உங்கள் ஸ்டாக்ஸு ஏதாவது ஒன்று கீழே போயிட்டு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நடக்கும், நம்ம ஃப்யூச்சரில் என்ன எந்த லெவலில் போகும், எந்த லெவல்லேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் அடிக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். ஓகே, ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை, எல்லாம் இந்த எஃப்எம்சிஜி மட்டும்தான் கொஞ்சம் போயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.